சுபஸ்ரீ விஸ்வாச வருடம் சித்திரை மாதம் 13ஆம் தேதி 26/4/2025 சனிக்கிழமை மாலை 4:28 மணிக்கு புரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் கும்பராசிக்கு ராகுவும், உத்தர நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் சிம்மராசிக்கு கேதுவும் பயிற்சியாகிறார்கள். இது வாக்கிய பஞ்சாங்கப்படி நடக்கக்கூடிய ராகு கேது பயிற்சி. திருக்கணித பஞ்சாங்கப்படி சுபஸ்ரீ விஸ்வாச வருடம் வைகாசி மாதம் 4ஆம் தேதி, அதாவது மே 18ஆம் தேதி 18/5/2025 ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மணிக்கு சூரிய உதயாதி நாளிகை 34:38க்கு திருக்கணிதப்படி ராகு பகவான் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கும், கேது பகவான் கன்னிராசியிலிருந்து சிம்மராசிக்கும் சஞ்சாரம் செய்கிறார்கள். இதில் ஒரு மாத டிஃப்ரென்ஸே இருக்கிறதுனால திருக்கணிதமாக வாக்கிய பஞ்சாங்கமாங்கிற பிரச்சனையை பேசி முடிக்கிறதுக்குள்ளே எல்லாமே ஆக்டிவ் ஆகிடும். அதனால் அந்த காரணம் நமக்கு இப்போதைக்கு வேண்டாம். ராகுவும் கேதுவும் மற்ற கிரகங்களைப் போல முன்னோக்கி செல்வதில்லை, பின்னோக்கி செல்கின்றன. ஆனால் இந்த கிரகங்கள் தான் வாழ்வில் நாம் முன்னோக்கி செல்ல வழிகாட்டுகின்றன என்பதை அனுபவத்தில் உணரலாம். ராகு கேது மட்டுமல்ல, சனி போன்ற பாவ கிரகங்கள் நமக்கு கஷ்டத்தை கொடுத்தால் அந்த கஷ்டத்தை கொடுக்கும் பொழுது நாம் செய்ய வேண்டிய செயல்கள், பழக வேண்டிய ஆட்கள், ஆராதிக்க வேண்டிய ஆட்கள் என நல்லவர்களை அடையாளம் காட்டிவிட்டு செல்லும். அதனால் ராகுக்கு இது கஷ்டம் கொடுக்கறதே என்று கவலைப்படாதீர்கள். அது போகும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாடத்தை தந்துவிட்டு போகும். அது பின்னால் வரக்கூடிய அடுத்த 18 வருஷத்திற்கு அது உங்களுக்கு நன்றாக வேலை செய்யும். ஆகவே ராகு இது பயிற்சியால் 12 ராசிகளுக்கு எந்த விதமான சுப பலன்கள், அசுப பலன்கள் நடக்கப் போகின்றது என்பதை ஒவ்வொரு ராசிக்காக தனித்தனி பதிவாக பார்க்க போகிறோம். சுபத்தன்மை இருந்தால் மகிழ்ச்சி அடையுங்கள், அசுபத்தன்மை இருந்தால் கவலை கொள்ளாதீர்கள். பரிகாரம் செய்து அதை பக்குவமாக சமாளித்துக் கொள்ளலாம். சிம்மராசி அன்பர்களே, இதுவரை உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த ராகு பகவான் மே 18, 2025 அன்று 7ஆம் இடம் எனப்படும் கடத்தர ஸ்தானத்திற்கு பயிற்சியாகிறார். அதே சமயம் கேது பகவான் உங்கள் ஜென்மராசிக்கு வரப்புகிறார். சுமார் 1.5 ஆண்டு காலம் இந்த சஞ்சாரம் இருப்பதால் அந்த சமயத்தில் ராகுவும் கேதுவும் அந்த இடத்தில் சஞ்சரித்து அங்குள்ள நட்சத்திர பாதாசரங்களுக்கு ஏற்ப உங்களுக்கு பலன்களை வழங்கப் போகிறார். பொதுவாக கடத்தரஸ்தானத்தில் வந்துச்சுன்னு அப்படின்னு 7ஆம் இடத்துல வந்துச்சுன்னா நட்பு வட்டங்கள் விரிவடையும், கடத்தலம் பலம் பெறும், அது மகிழ்ச்சிகரமாக இருக்கும். அதுமாதிரி ஜென்மத்தில் கேது வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் ஆரோக்கிய குறைவெல்லாம் அதிகமாகும், மனசில் ஒரு எதிர்மறை எண்ணங்கள்லாம் தோணும், அதே நேரத்தில் ஆன்மீக நாட்டமும் அதிகரிக்கும். சரிங்களா? இது ஒரு சுருக்கமான பொதுவான பலன்கள், நம்ம விரிவாக பார்க்கலாம். 7ஆம் இடத்துல ராகு வர்றதுனால, கடத்திரஸ்தானங்கிறதுனால வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ராகு பகவான் வந்திருக்கார். அதனால் திருமணங்கள் ஏதாவது நடக்க வேண்டியது இருந்துச்சுன்னா, தள்ளி போய்கிட்டே இருந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கும், உறுதியாக நடக்கும். ஏன் சொல்கிறீங்க கேட்குறீங்களா? குருவோட ரொம்ப பார்வை உங்களுக்கு இருக்குது, பாக்கிய குரு பார்வை 7ஆம் இடத்துக்கு வந்திருக்கு. 7ஆம் இடத்துல ராகு கடத்திரத்தை வர பெருக்கிறார். அதனால தான் தைரியமாக சொல்கிறேன், வேணால் பாண்ட் பேப்பர் எழுதி வச்சுக்கலாம், கல்யாணம் நடக்கும். ஆனால் அதுக்கான தசாபதிகள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கணும், அதை பார்த்துக்கோங்க. அதனால் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் நன்றாக இருக்கிறது. நல்ல வரன்கள் கிடைத்து உங்களை தேடி வந்து வரணும். இது வரைக்கும் நீங்கள் போய் கேட்ட இடத்துலலாம் பார்த்து சொல்கிறேன், அப்புறம் சொல்கிறேன்னு சொன்னவங்கெல்லாம் தேடி வந்து உங்களுக்கு வரன் கொடுக்கறதுக்கு ரெடியாக வருவாங்க. அதனால் கல்யாணத்தை பண்ணி ஜமாச்சிக்குவாங்க. இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பேர் புகழும் நன்றாக இருக்கும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சாமர்த்தியமாக பேசுகிறவங்க, சாமர்த்தியமாக செய்கிறவங்க, இதை மாதிரி ஆள் கிடைக்கிறது கஷ்டம். அதான் வரன் கூட உங்களை தேடி வரும் அப்படின்னு சொன்னேன். வேலை பார்க்குற இடத்துலையும் உங்களோட யாரும் மிஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வேலை பார்க்குறது இந்த சாமர்த்தியம் வேலை பார்க்குறது டிப்ளமேட்டிக்காக யார் மனசும் ஆகாமல்
அதே நேரத்தில் காரியம் நடக்கணும். அது மாதிரி செய்கிற ஆளுக்கு ரொம்ப அரிது. அது இப்போ உங்களுக்கு கைகூடலாக இருக்குது, அதனால் கவலை இல்லை. ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். அதனால் தற்பெருமை போடுறதோ கோபம் பொறாமையெல்லாம் வச்சுட்டு அழிச்சாட்டியம் பண்ணுறதெல்லாம் நிப்பாட்டிக்கணும். அது இல்லாட்டி அந்த ப்ளஸ் இதில் மைனஸ் ஆகி போயிடும். அது மாதிரி உறவினர்களோட சொந்தக்காரங்களோட வேண்டாவாதங்கள் விதண்டாவாதங்கள்லாம் செஞ்சு பகையை உண்டாக்கிக்காதீங்க. ஏற்கனவே இருக்க ராகுகேது பிரச்சனை வேண்டாம்னு சொல்லிட்டு இவனுக்கு பிரச்சனையை வர நீங்கள் இருந்தீங்கன்னா எதைத்தான் நீங்கள் சமாளிப்பீங்க. அதனால் இந்த காலகட்டத்தில் உறவினர்களில் யார்கிட்டையுமே அனாவசியமாக பேச்சு பிரச்சனைகள்லாம் உண்டாக்காதீங்க. அது உங்களுக்கு என்ன சொல்கிறது, மன அழுத்தத்தை கொடுக்கறதுக்கு குறைக்கும். வீணான டென்ஷன் அது. எதுக்கு நம்ம போய் பேச போய் தான் நம்ம பிரச்சனை உண்டாக்கிட்டு திருப்பி நம்மகிட்ட சண்டைக்கு வரான். பேசாமல் இருந்தாங்க சண்டைக்கு வர மாட்டான். புரியுதுங்களா? அதனால் உறவினர்கள் இல்லாமல் யார் வேணாலும் இல்லாமல் பேசுகிறத நிதானமாக பேசி விதண்டாவாதெல்லாம் பண்ணாமல், அதாவது நீ ஒன்றுமே உனக்கு தெரியாதியா அப்படின்னு சொன்னாலும் ஆமாங்க எனக்கு ஒன்றுமே தெரியாது போயிடுங்க. என்ன நஷ்டம் ஆகிட போகுது? இவன் சர்டிஃபிகேட் கொடுத்தா நீங்கள் வேலையை சம்பளமாக ஆக போகிறீங்க. அதனால் பேசாமல் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுங்க. அதுதான் நல்லது. இப்போ மனைவியோட உடல் நலத்தை ரொம்ப கவனம் தேவை. ஏன்னா 7 ராகு அப்படிங்கும்போது மனைவிக்கு கொஞ்சம் ஆரோக்கிய குறைவு உண்டாகலாம். மனைவியோட கருத்து வேறுபாடுகளை ஏற்படலாம். அதெல்லாம் ஒரு புரிதல் இல்லாமல் புரிதலுக்கு வழிவகுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் ஒருத்தர் விட்டு கொடுத்து புரிந்து செயல்பட்டால் இல்லறம் சிறக்கும். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஆனால் குருவோட பார்வை இருக்கிறனால அது ரொம்ப பெருசாக வராது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப அசால்ட்டாகவும் இருந்துடாதீங்க. சரிங்களா? 2025 மே 18 முதல் நவம்பர் 23, 2025 வரை புரட்டாதி நட்சத்திரம் என்ற குரு நட்சத்திர சாரத்தில் ராகு சஞ்சரிக்கும் பொழுது பஞ்சம அஷ்டாதி குரு என்பதால் 5க்கும் 8க்குரியவர் குரு என்பதால் அந்த காலத்தில் பிள்ளைகள் எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறும். வாங்க நினைத்த சொத்துக்களை வாங்கி கொடுப்பாங்க. வியாபாரத்தில் எதிர்பார்த்த புதிய ஒப்பந்தங்கள்லாம் வரும் சேரும். பணியாளர்களால் ஏற்பட்ட நெருக்கடிகள்லாம் அகலும். தொழிலில் முன்னேற்றம் வரும். எதிர்பாராத தனவரவுகள்லாம் வரும். நீண்ட தூர பயணங்கள்லாம் வெற்றிகரமாக அமையும். சரி, நவம்பர் 23 முதல் ஆகஸ்ட் 2, 2026 வரை சுக்கரசாரத்தில் சதயசாரத்தில் சுயசாரமான சதயசார நட்சத்திரத்தில் ராகு சஞ்சரிக்கும் போது அதிக உழைப்பு, கடின உழைப்பு, தூக்கமே இருக்காது. பகலாக வேலை பார்க்க வேண்டியிருக்கும். அலைச்சல் ஜாஸ்தியாகும். கையை விட்டு பொருள் நஷ்டமாகும். நஷ்டமான பொருள் திருப்பி கிடைக்காது. கணவன் மனைவி கூட கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். கணக்கு வழக்கில் கச்சிதம் வைக்கணும். அக்கௌண்ட்டில் ப்ராப்பராக ரெக்கான்சிலேட் பண்ணி வைக்கணும். இல்லாட்டி ஆடிட்டிங்கில் மாட்டிக்குவீங்க. தொழிலில் போட்டிகள் அதிகரிக்கும். அரசு வழி தொல்லைகளுக்கு இடம் மேறிடும். அதனால தான் சொன்னேன், அக்கௌண்ட்ஸு, டேக்ஸு கட்டுறது, ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறது இதெல்லாம் பத்திரமாக கரெக்டாக பண்ணியிருக்கேன். வீடு மாற்றம், இடமாற்றம் சிறிதளவு நன்மையை தரும். ஆகஸ்ட் 2, 2026 முதல் டிசம்பர் 5, 2026 வரை செவ்வாய் சாரமாக அவிட்ட நட்சத்திரத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கும் போது திருமணத்திலே அகலும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு குழந்தைகள் கிடைக்கும். புதியவர்களை நம்பி கொடுத்த பணம் இப்போது கைக்கு வந்து சேரும். உடன்பிறப்புகள் உங்களுடைய சுபகாரியத்தை உங்களுக்கு முன்னால் உதவியாக இருந்து முன்னின்று நடத்தி வைப்பார்கள். வீடு கட்டு பணிகள் ஏதாவது பாதியில் நின்று போயிருந்ததுன்னா அதெல்லாம் இப்போ சரியாயிடும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருந்த கேது ஜென்ம ராசிக்கு பயிற்சியாகிறார். ஜென்மராசிக்கு கேது பயிற்சியாகிறனால சுப பலன்களாக ஆன்மீக நாட்டங்கள் அதிகரிக்கும். மாற்று மருத்துவம் உடல்நலத்தை சீராக்கும். தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்து இணையலாம். பொருளாதார நெருக்கடிகள் ஆகலாம். கணிசமான தொகைகள் கையில் புரளும். இருந்தாலும் உடனுக்குடனாக செலவுகள் வந்துருக்கு. அதே நேரத்தில் உங்களுடைய தோற்றங்களை வச்சு ஆட்களை பயமுறுத்தி வேலையை சாதிச்சுக்குவீங்க. உங்களுக்கு நல்ல நடத்த இருக்கிறதுனால எல்லோரும் உங்களை பாராட்டுவாங்க. எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கிறதுனால எல்லோரும் உங்களை வந்து அணுகுவாங்க. உங்களுடைய உதவியை கேட்டு வருவாங்க.
ஏன்னா உங்களை பார்த்தா கிறுக்குப்ப மாதிரி இருந்தாலும் கூட உங்களுடைய சாமர்த்தியம், காரிய சாதனை, வெற்றி அடையக்கூடிய பிளானெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கிறதுனால நல்ல உங்கள்கிட்ட வந்து எல்லோரும் உதவி கேட்டு வருவாங்க. அதனால் நீங்கள் வேலை பார்க்குற மாதிரி இருந்தாலும் சரி, ஊர் பகுதியிலையும் சரி, நீங்கள் ஒரு முக்கிய புள்ளியாக மாறக்கூடிய காலம் அது. பொருளாதார வசதிலாம் நல்லா இன்க்ரீஸ் ஆகுதுங்க. ஆனால் ஒரே ஒரு நெகட்டிவ் என்னென்னு கேட்டிங்கன்னா, சொந்தக்காரங்கிட்ட சண்டை போடாதீங்க. சும்மா பழைய விஷயத்தெல்லாம் நோண்டி எடுத்து இப்போ தான் டைம் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பழி வாங்காதீங்க. அதுக்கப்புறம் அவங்க திருப்பி பழி வாங்கினா இது ஒரு சீரியல், மெகா சீரியல் மாதிரி போயிட்டுருக்கும். நமக்கு வேலை பார்க்குறதுக்கே நேரம் தெரியல. அது நேரத்தில் இதெல்லாம் எடுத்து இழுத்து போட்டு தலையில் போட்டுருப்பீங்க. கல்யாணமாகி கர்ப்பிணி பெண்கள் இருக்கிறாங்க சிம்மராசியில் அப்படின்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில். ஏன்னா ஆலபுருஷனுக்கு 5ல் கேது அப்படிங்கும்போது கொஞ்சம் டாக்டர் ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கிறது சொன்னாலும் நீங்கள் எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கிறது நல்லது. அப்புறம் சிக்கனமாக இருப்பீங்க, சிக்கனமாக இருங்க, வேண்டான்னு சொல்லலை. ஆனால் மனைவி மக்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது, மருத்துவ செலவுக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காதீங்க. எதுக்கு தேவையோ அதுக்கு நீங்கள் செலவு செய்யணும், செஞ்சு தான் ஆகணும். அதில் போய் சிக்கனத்தனமாக இருக்கிறது, கருவித்தனமாக இருக்கிறது இன்னும் உங்களுக்கு செலவில் கூட்டி விடும். அதனால் ஆடம்பர விஷயங்களில் சிக்கனமாக இருங்க, அது வரவேற்கத்தக்கது. ஆனால் மருத்துவம், உணவு, ஆரோக்கியம் இது போன்ற விஷயங்களில் சிக்கலை போக்கை தவிர்ப்பது நல்லது. மே 18, 2025 முதல் ஜூலை 20, 2025 வரை சூரியன் சாரத்தில், அதாவது உத்திர நட்சத்திரத்தில் கேது சஞ்சரிக்கும் போது சர்ப்பதோஷத்தினுடைய பின்னணி இருக்கிறனால கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். எதையும் திட்டமிட்டு நீங்கள் நினச்ச மாதிரிலாம் செலவு பண்ண முடியாது. திடீர் செலவுகளாக வரும். குடும்பத்தில் 3ஆம் நபரின் தலையீடு அல்லது உறவினர்களுடைய செயல்பாடுகள் விரோதத்தை வளர்க்கக்கூடியதாக இருக்கும். தொழிலில் இருக்கக்கூடிய நண்பர்கள், கூட்டாளிகளாக உங்களை விட்டு பிரிய நேரிடும். எதிர்மறை சிந்தனை அதிகரிக்கும். பொது வாழ்வில் இருப்பவர்கள் வீண் பழிக்கு ஆளாவீர்கள். ஒரு 3 மாத காலம் தான் அதை அட்ஜஸ்ட்மெண்ட் போயிட்டிங்கன்னா அப்புறம் சரியாயிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஜூலை 20, 2025 மார்ச் 29, 2026 வரைக்கும் சுக்கிரனில் வரும்போது, சுக்கிரன் வரும்போது பாருங்கள், அப்படியே உள்டாவாக இருப்பாங்க. உங்களுக்கு சாதகமான சந்தர்ப்பங்கள் அமையும். ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். பயணங்கள்லாம் பலன் கொடுக்கும். நினைத்ததை சாதிக்கும் வல்லமை பிறக்கும். பழைய வாகனங்களை கொடுத்து புதிய வாகனங்களை வாங்கும் எண்ணம் கைகூடும். உடன்பிறப்புகளின் முன்னேற்றத்தில் அக்கறை காட்டுவீர்கள். பெற்றோர்களின் உடல்நலத்தில் கவனம் தேவை. வாங்கிய இடத்தில் வீடு கட்டும் யோகம் உண்டாகும். போதுமா உங்களுக்கு? அதனால் அந்த முதல் 4 மாதம் 4 மாதம் இல்லை 3 மாதம் கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு இருந்தீங்கன்னா சரியாயிடும். அதுக்கு பின்னால் பரிகாரம் சொல்லுவோம். சாமி வழிபாடு தான் நமக்கு. இறைவனை சரணாகதி அடைந்தால் எல்லா காரியம் சரியாயிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்ச் 29, 2026 முதல் டிசம்பர் 5, 2026 வரைக்கும் சுயசாரத்தில் கேது சஞ்சரிக்கும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பணப்பொறுப்புகளெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்தவங்களை ஜாமீன் போடுறது, அடுத்தவங்க பணத்தை வாங்கி நீங்கள் கையாளுறது, இதெல்லாம் கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. பொது வாழ்க்கையில் ஈடுபட்டவங்களுக்கு வீண்பலிகள் வரலாம். அதனால் அனாவசியமான ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது, அடுத்தவங்களை பற்றி விமர்சிப்பதை தவிர்க்கவும். புதிய முயற்சிகளை பண்ண போகிறீங்க, புதிய வேலையை பார்க்க போகிறீங்கன்னா அதில் அனுபவம் உள்ளவர்கள் அல்லது வல்லுநர்களை கலந்து ஆலோசித்து செய்வது நல்லது. வாழ்க்கை துணையோட கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். இருந்தாலும் அதை அனுசரித்து போனீங்கன்னா பிரிவுகளை தவிர்க்கலாம். பரிகாரம்னு சொல்ல போனீங்கன்னா ராகு கேது அசுபலன்கள் பரிகாரம். ராகுவுக்கு வாழ்வியல் பரிகாரமாக கருப்பு நாய்க்கு உணவிடுங்கள். ஒரு 1/4 சைஸுக்கு 1 சைஸ் கம்மியான செருப்புகளை வாங்கி போட்டுக்கோங்க. சஷ்டி அன்னைக்கு முருகரை போய் வழிபடுங்க. முருகன் பாராயணத்தை பண்ணுங்கள். முருகர் துதியை சொல்லுங்கள். முருகரை கையை காலை பிடிச்சிக்கோங்க. முருகன்கிட்ட உருகி பேசுங்க. உங்கள் ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகிடும். கேதுவுக்கு பிள்ளையார்பட்டி பிள்ளையார் தான், இல்லை ஆஞ்சநேயர், நரசிம்மர், ஏதோ உங்களுக்கு பக்கத்தில் இருக்கோ அதை போய் தொழுதுட்டு வாங்க.
ஞாயிற்றுக்கிழமை தோறும் பிள்ளையார்பட்டி பிள்ளையார், ஆஞ்சநேயர் இல்லாட்டி நரசிம்மர் பார்த்துக்கணும், சிறப்பாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனை வழிபடுங்க, ராகுவோட பிரச்சனைகள் சரியாகும். கேட்டிங்களா? சரிங்க. ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் என மந்திரத்தை தினமும் 6 முறை சொல்லிவிட்டு உங்களுடைய நாளையோ அல்லது புதிய காரியத்தை தொடங்குங்கள். இந்த நாள் இனிதாக அமைவதுடன் உங்கள் காரியங்கள் சித்தி வரும். மேலும் இந்த மந்திரத்தை அதிகபட்சமாக உச்சரிக்கும் பாராயணம் செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யத்தோடு எல்லா நாட்களும் இனிதாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். முருகாசரணம், கந்தாசரணம். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். எங்களிடம் ஸ்ரீ விசாஜோதத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.